அதாவது ஏற்கனவே நான் கூறியது போல எக்ஸ் ஃபேக்டர், இன்றைய பட்ஜெட்டின் எக்ஸ் ஃபேக்டர் என்ன என்பதுதான் தற்போது மிக முக்கியமான எதிர்பார்ப்பு. தமிழக பட்ஜெட்டின் எக்ஸ் ஃபேக்டர் என்ன? எக்ஸ் ஃபேக்டர் ஒன்றல்ல, 6 எக்ஸ் ஃபேக்டர் இருக்கிறது. என்ன என்ன என்பதை தற்போது பார்ப்போம். ஏனென்றால் இவற்றுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட இருக்கிறது இந்த பட்ஜெட்டில் என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த எக்ஸ் ஃபேக்டர் என்னென்ன என்பதை பார்ப்போம். தமிழ் மொழி தொடர்பாக அறிவிப்புகள், தமிழ் மொழி தொடர்பான ஏற்கனவே குறிப்பாக தமிழ் கடைகளில் பேர் வைக்க வேண்டும் போன்ற என்பது போன்ற பல அறிவிப்புகள். என்றால் இந்த மும்மொழி பிரச்சனை வந்த பிறகு தமிழ் முதன்மை மொழியாக அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும், தமிழே முதன்மை என்று முதலமைச்சர் கூறியிருக்கிறார். எனவே தமிழ் தொடர்பான பல முக்கிய அறிவிப்புகள் இடம்பெற இருக்கின்றன. அடுத்த இரண்டாவது எக்ஸ் ஃபேக்டர் என்ன இருக்க போகிறது இந்த பட்ஜெட்டில் என்று பார்ப்போம். இரண்டாவது எக்ஸ் ஃபேக்டர் மகளிர் தொடர்பான அறிவிப்புகள், மகளிர் தொடர்பான முக்கிய அறிவிப்புகள். அதாவது உரிமை தொகை அதிகரிப்பா அல்லது மேலும் விரிவாக்கம் செய்யப்படுகிறதா அல்லது புதிய திட்டங்கள். ஏற்கனவே விதவை பென்ஷன் வழங்கப்படுகிறது, எனவே விதவை பென்ஷன் அதிகரிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. முதியோர் பெண்களுக்கான முதியோர் தொகை வழங்கப்படும், முதியோர் அல்ல ஆண் பெண் இருவருக்கும் வழங்கப்படுகிற முதியோர் தொகை அறிவிப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அது தொடர்பான அறிவிப்பும் வரலாம். எனவே மகளிர் தொடர்பான அறிவிப்புகள் இரண்டாவது எக்ஸ் ஃபேக்டர். மூன்றாவது எக்ஸ் ஃபேக்டர் என்ன என்று பார்ப்போம். மூன்றாவது எக்ஸ் ஃபேக்டர் மிக முக்கியமாக என்ன எக்ஸ் ஃபேக்டர் என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. மாணவர் சமுதாயத்தை கவரும் அறிவிப்புகள் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாணவர் சமுதாயத்துக்கான அறிவிப்புகள் என்றால் அந்த ஸ்காலர்ஷிப் தொகை, கல்வி உதவித் தொகை போன்றவை எல்லாம் அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அதற்கான அறிவிப்பு, மாணவர் சமுதாயத்திற்கான அறிவிப்பு, அதே போன்று ஏஐ தொடர்பான முக்கிய அறிவிப்பு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பல முக்கிய அறிவிப்புகளும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதையும் தான் பகிர்ந்திருக்கிறோம். எனவே மூன்றாவது எக்ஸ் ஃபேக்டர் பார்த்தோம். நான்காவது எக்ஸ் ஃபேக்டர் என்னவென்று பார்ப்போம். அரசு ஊழியர்களை சமாதானப்படுத்தும் அறிவிப்புகள். அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் வருவா அல்லது அரசு ஊழியர்களுக்கு என்ன முக்கிய அறிவிப்புகள். அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கான கிட்டத்தட்ட 13 லட்சம் பேர் இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கான முக்கிய அறிவிப்புகள் நிச்சயமாக இந்த பட்ஜெட்டில் இடம்பெற இருக்கிறது. அதுதான் நான்காவது எக்ஸ் ஃபேக்டர். ஐந்தாவது எக்ஸ் ஃபேக்டர் என்ன என்று பார்த்தால் மிக முக்கியமான அரசு ஊழியர்களை அடுத்து ஐந்தாவதாக யார் இடம்பெற போகிறார் என்றால் வேலை வாய்ப்பு, விவசாயம், இரண்டையும் ஒன்றாகவே போட்டு விட்டார்கள். வேலை வாய்ப்பு, விவசாயம் பற்றிய முக்கிய அறிவிப்புகள். வேலை வாய்ப்புகள் 15 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்த போவது தொடர்பான முக்கிய அறிவிப்பு. இதுவும் ஒரு மிக முக்கியமான எக்ஸ் ஃபேக்டர். என்றால் வேலை வாய்ப்பு இல்லாமல் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு குறிப்பாக பல லட்சம் இளைஞர்கள் வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றனர். எனவே அவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு, வேலை வாய்ப்பு தொடர்பான முக்கிய அறிவிப்பு வர இருக்கிறது. விவசாயத்திற்காக நாளை தனியாக பட்ஜெட்டே தாக்கல் செய்ய போகிறார்கள். எனவே விவசாயம் தொடர்பான அறிவிப்புகள் எல்லாம் நாளைய பட்ஜெட் இடம்பெறும். ஆனால் இன்றும் விவசாயம் தொடர்பான ஒரு முக்கிய அறிவிப்பு வர இருக்கிறது. விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் வகையில் பல அறிவிப்புகள் வேளாண் பட்ஜெட் நாளை தனியாக தாக்கல் செய்யப்படும் போது அது அறிவிக்கப்பட இருக்கிறது. அதற்கு முன்னால் இந்த எக்ஸ் ஃபேக்டர்கள் 6ஐயும் பார்த்தோம். மிக முக்கியமானது தமிழ், மகளிர் நலன், மாணவர் நலன், அரசு ஊழியர், வேலை வாய்ப்பு, விவசாயம். இந்த 6ம் தான் இந்த பட்ஜெட்டின் மிக முக்கியமான எக்ஸ் ஃபேக்டர்ஸ். எக்ஸ் ஃபேக்டர்ஸ் முக்கிய காரணிகளாக இருக்க போகிறது என்ற தகவலை பார்த்தோம். முக்கிய அறிவிப்புகள், 2 முக்கிய பிரேக்கிங் செய்தியை பார்த்தோம். எக்ஸ் ஃபேக்டர்கள் என்னென்ன என்பது குறித்து பார்த்தோம். அதே போன்று தமிழுக்கு முக்கியத்துவம், தமிழ் கடைகள் பெயர் இல்லாவிட்டால் கடைகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்பதையும் பார்த்தோம். 2 பிரேக்கிங் செய்தியை பார்த்தோம்னா இனி அடுத்ததாக என்ன செய்ய போகிறோம் என்றால் முதலமைச்சர் வந்துவிட்டார், எதிர்க்கட்சி தலைவர் வந்துவிட்டார், தமிழக நிதியமைச்சர் வந்துவிட்டார். அடுத்து என்ன? பட்ஜெட் தான் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது.